தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு ஒரு உதவி இயக்குநர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னிக்கு வரவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் அங்கே இருக்கும். அதில் என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குநர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவ் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க ஒரு லாங் டைம் அவங்களால ஒரு ரைட்டரா, ஒரு டைரக்டரா, ஒரு மண்ணோட இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி உதவி இயக்குநர்களுக்கு வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா யுகபாரதி நான் தொடர்ந்து இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளோ குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வேறு பேர். அதுக்கப்புறம் வேற ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டில் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பேரை விட இந்த பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பேர்லேயே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமா நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் ஜோஸ்வாவுக்கு சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டி நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையாக நான் பார்க்கறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம். அக்னி பிரவேசத்துக்கு ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. அம்மா வந்தால ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டாரு. போட்டாத போட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டாரு. அவள் அப்படித்தான ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டாரு. அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம் சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அது யாரெல்லாம் கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா? எதுக்குடா பொம்பளைய கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளைய மனுஷியாக பார்க்குற, எதுக்கு கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்கிற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக ரத்தமும் சதையுமாக பார்ப்பது
அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்கள் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும், ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. இந்த நைட் வச்சுன்னா ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அது பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் என்ன பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 19 நாளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க. ஆனால் அதோட போதாமைகள் தெரியும். அதில் நிறைய அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்போ இந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க. அந்த அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பேக்ட் ஏற்படாது. ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமாக இருக்குது. ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும், அந்த காட்சியுமாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அந்த இசை வடிவமாக இருக்கட்டும், அது மூணும் வந்து வேற வேற திசைகள்ல இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்ம நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு 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 கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும், எங்கள் தமிழ் சினிமாவில் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, நம்ம எடுக்க தெரியல, எடுக்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் சரியும் வந்து வேற லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரும் நம்பிக்கையை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அது நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன். அவங்க லிஜோஸை வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாத்தி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல், ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாமோ படிநிலைகளை கொண்டு வந்து எப்படிலாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதிருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும், ஜென்டில்மேன் குழுவிற்கும் ரொம்ப முக்கியமாக இப்படியான படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்குலாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆகிடும். அதில் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகைன்னு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன் தான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் தான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும்
அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க, அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம்லாம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை, இப்போ தான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது, ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இருக்கணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எந்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றிருந்தேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளிவரம் கிடைச்சது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோய்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற அது ஒரு புள்ளிவரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து 2 கை நீட்டி வரவேற்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சிடலாம். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொலைக்கிறதுக்கும் இது இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமொழிக்கு போயிடுமா அப்படின்னு நான் யோசிப்பேன், இல்லை இந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லேயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள், இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது ஈஸி இல்லை, பயம்தான் ஒரு யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற
இடத்துல அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் கூட பேசலாம்னு நினச்சேன். அதுக்கு ஞானவேல் வந்து இந்த படத்தோட சிறப்பே வந்து வேலை செஞ்ச கம்மியாக பேசுகிறதும் ப்ரொடியூசர் சிரிக்கிறதுன்னு சொல்கிறதுனால நான் குறைச்சிக்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்த சினிமாவில் வந்து தொடர்ச்சியாக வேறு தம்பிகளை வந்து நான் சந்திச்சுட்டே இருக்கும்பொழுது சில பேர் இவன் எப்படியாவது டைரக்டர் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். சில பேர் இவன் கண்டிப்பாக டைரக்டர் ஆயே தீருவான் அப்படின்னு தோணும். அப்படி ஆயே தீருவான்னு நான் நினச்ச தம்பிகள் ஒருவர் தான் ஜோஸ்வா ஸ்ரீதர், ஜோஸ்வா சேதுராமன். பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசக்கூடாது அப்படிங்கிறது என்ன காரணம்னா, இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக எல்லா நல்ல படங்களையும் புதிதாக வரக்கூடிய இயக்குநர்களுடைய படங்களையும் நீங்கள் எப்படி தாங்கி உங்கள் தோல் மீது சுமப்பீர்கள்னு தெரியும். அதனால் இந்த படத்தை வந்து நிச்சயமாக அவங்க எல்லோருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர் அது ரொம்ப இது வந்து ஒரு வழக்கமாக எல்லா படத்துலையும் சொல்கிறது தான், எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே வந்து தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்தா தனித்தனியாக கேட்கும்போது எல்லோரும் ஜோஸ்வா மீது வைத்த அந்த அன்பு தான் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக சொல்லலாம். நீங்கள் வந்து லிஜோவை தொடங்கி அமரன்ல இருந்து அருகில இருந்து இப்படி ஒவ்வொருத்தராக வரிசையாக சொல்லிட்டு வந்தால் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் ஜோஸ்வாவை வந்து பிடிக்கும். காரணம் வந்து என்னென்னா, வேலை செய்கிறதுல இருக்கக்கூடிய அந்த கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கூட ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவன் வேலையை அவன் நடத்தி போயிட்டே இருப்பான், நம்மகிட்ட வேலை வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமாக வேலையை செய்து ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நானும் வந்து முதல்ல ஒரு 20 நாளுக்குள்ள அந்த படத்தை முடிச்சிடலான்னு சொல்லும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படியெல்லாம் நீ ஒரு பட்டத்தை போட்டுட்டு படம் எடுக்காத பண்ண கூட சொன்னேன். இல்லைன்னே முடிச்சிட முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம ஸ்ரீதர் அதாவது கேமராமேனுக்கு அழைச்சிட்டு வந்து சொன்னோன்னே அவருக்கும் முதல் படம் இது. வேறு நிறைய படங்கள் வெளியிட்டு வந்தாலும் இதுதான் தனியாக அவர் செய்யக்கூடிய படம். இதெல்லாம் சாத்தியமாகிற பதட்டம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமரன் சார் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து இந்த கை சேர 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 அந்த சுமை எப்படி குறையுமோ அப்படி குறைஞ்சி இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக மாறிடுச்சு. இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். தொட்டி செடியில் இருந்தாலும் பூத்தால் தானே அழகு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. பெரிய படமோ சின்ன படமோ வெற்றி அடைந்தால் தான் அழகு. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் பேசுவோம். Sound okay sir. Loudest. This is a passion film for me. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு ரொம்ப நானே திட்டமிட்டது தான். எல்லாரும் சொன்ன மாதிரி 19 days அப்படிலாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோட டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சது. ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார் நான் தான் அந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நான் எடுக்கல. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்க ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலான்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோட விஷயம் என்னோட ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்ன காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடம்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சார் போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா நீ சொல்லி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் காரணம். அண்ணன் சொன்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேற யார் மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவங்க வந்து சொல்லிச்சுக்காம கடைசி வரைக்கும் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணேன். படத்தில் முக்கியமாக கோவிந்த் இசை பேச போகிறோம். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசைகாலம் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும். அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சேன் அவர் படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவார், செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு
எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நான் பார்க்கும்போது யோசிக்கும் எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர், ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைல் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலை திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து 1 hour நம்ம பண்ணிவிடுவோம், ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து ரொம்ப இனியூனாக நடந்துட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக வேறு எந்த அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோட ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு விகாபர்தன் தான் வந்து லிஜோவை பற்றி ஃபர்ஸ்ட் டைமில் சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமிச்சா படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னா பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது அதோட பட்ஜெட் எல்லாம் அப்படிங்கும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்த பண்ணுறதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்க சரி ஓகே ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட்லாம் தெரியல வந்துட்டாங்க. வந்து முடிச்சு ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்ற அப்படின்னா ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பலாம். ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு ஒரு கேரக்டர். ஆனால் நான் கொஞ்சம் பேசி நான் ஏதோ மண்டே கல்வி ஏமாற்றிட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்கணுன்றது நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து இதுக்காக எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகபாரி அண்ணன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவரும் என்னன்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாரெல்லாம் காண்டாவா நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல இருக்கும் அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அண்ணன் தான் இருக்கும். ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் அண்ணன் டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு என்னோட சில இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகபாரி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேசவே வராது. நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்னன்னு சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை. டான்ஸு ஃபைட்டு காமெடி யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான பொதுவாக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருப்பாங்க, ஃபுட்டேஜ் பார்க்கணும் அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நம்பி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார். பேசிக்காக இன்னைக்கு வந்து படம் பண்ணி நிறைய கலர்ஸ் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்னு தான் நேதாஜி நான் ரொம்ப தேங்க் பண்ணுற இடத்துல எனக்கு எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டைரக்டர் சாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கேன். பிகாஸ் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தென் த ப்ரொடியூசர்ஸ் who had the belief in me, and my co-actors லாஸ்லியா மேம், லிஜோ மேம், ஹரி சார், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் இன் ஆல் March 7th எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் ஜென்டில் உமன். ஐம் ஷுர் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். சென்னையின் அழகான பகுதிகளை படப்பிடிப்பெடுத்து காட்டிய திரு ஒளிப்பதிவாளர் திரு காத்தவராயன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திருமதி கோமலா ஹரி அவர்களுக்கும் திரு ஹரிபாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி. அவரோட உறுதுணையாக இருந்த திரு தினேஷ் கோ ப்ரொடியூசர் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் 3 பேருமே
லாஸ்ட்லி வந்து நான் இதுக்கு முன்னாடி அவங்களோட படம் பார்த்ததில்ல. நான் லிஜோமல் படமும் ஹரி படமும் நான் பார்த்துருக்கேன். அவங்க நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, டவுட்டில் இருந்தேன். வீஃபென்டரில் பார்த்துட்டு அவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு டைரக்டர் கேட்டால் இது ஓகேவான்னு நான் கேட்பேன். அவன் ஓகேன்னு சொல்லுவான். கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல, டவுட்டாகவே இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 3 பேருமே ஒரே மாதிரி நடிச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அவன் சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரியல, அது படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது. அதனால் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ப்ளஸ் வந்து எனக்கு பிடிச்ச 3 டைரக்டர் எங்கள் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. திரு ஞானவேல் சார், ராஜமுருகன் அண்ணன், லெனின் பாரதி சார், 3 பேருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர், எனக்கு 96 படம் பார்த்ததுலேருந்து இந்த இவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தேன், சான்ஸ் கிடைக்கல. இந்த படம் கிடைச்ச உடனே அதே போல் இருக்கும்னு நினச்ச மியூசிக், அதை விட நல்லா போட்டிருந்தார் மியூசிக். அப்புறம் வந்து நம்ம அண்ணன், உதவி இயக்குநர்கள் எல்லாருக்குமே அண்ணன், எனக்கும் அண்ணன் யுகபாரதி அண்ணன். அவரை பார்க்க போகும்போதெல்லாம் ஆஃபீஸில் அன்பாக கூப்பிடுவார், வா தம்பி அப்படின்ட்டு. என்ன இல்லை, எல்லாருமே எந்த டவுட்டும் கேட்கலாம் அவர்கிட்ட, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்பாரு. நன்றி அண்ணன், நீங்கள் வந்து டைலாக்கும் ப்ளஸ் சாங்கும் இந்த படத்தில் எழுதுனதுக்கு. அப்புறம் வந்து நம்ம டைரக்டர், இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யும்போது டைரக்டர் மாதிரி வேலை செய்வான். இப்போ டைரக்டராக வேலை செய்யும்போது சாவடிக்கு போகிறான்னு நினச்சேன். ஆனால் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அசிஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணுவான், கேமராமேனை டார்ச்சர் பண்ணுவான், எல்லாருமே டார்ச்சர் கொடுப்பான் ப்ரொடக்ஷனில் எல்லாம். ஆனால் டைரக்டர் ஆனவனா அமைதி ஆகிட்டான். எனக்கே புதுசாக இருந்தது, ஏன் இப்படி அமைதி ஆனான்ட்டு. ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போய்டுவான். நான் அவன்றதுனால ஃப்ரெண்டுன்றதுனால நான் சொல்கிறேன். ஷார்ட்டை சொல்லிவிட்டு வெளியே போய்டுவான். எல்லாம் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே வருவான். அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக ஃப்ரீ பண்ணுறதுக்காக எல்லாரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு க்ளீனாக எடுத்தான் படம். ஆச்சரியமாக இருந்தது. நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. சில டவுட்டாக எனக்கே சில இடத்துல டவுட் இருக்கும், எப்படி இருக்கும், கன்ஃபியூஸாக இருப்பேன். அப்போ அவனே வந்து சொல்லுவான், இப்படி வேணும், கிளியராக சொல்லுவான். நல்லா வந்திருக்கு படம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பெரும்பாலான படங்களை வெளியிட்டு உதவி வரும் உத்தாரா புரொடக்ஷன்ஸ் ஹரி உத்தாரா அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த படத்தை வெளியிட்டு உதவ முன்வந்துள்ளதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஜென்டில் உமன் வந்து நான் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்லேருந்து இது வேற ஒரு தளம். இந்த படத்துக்கு வந்து இந்த வெளியிடுற வாய்ப்பை எனக்கு முதல்ல ஏற்படுத்தி கொடுத்த ரிஜ்வான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. என் முதற்கண் வணக்கம். நான் ரொம்ப நாளாக ஒரு சில பேரை நம்ம லைஃப்பில் சந்திக்கணும்னு நினைக்கிற 3 மனிதர்களை ஒரே மேடையில் பார்க்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். லெனின் பாரதி சார், ராஜமுருகன் சார். ராஜமுருகன் சார் வந்து எனக்கு, நான் நிறையா உதவி இயக்குநர்கள் கூட பயணிக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை பரிந்துரை பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் அவரோட முக்கியமான புத்தகம் மத்தியம் சொல்லினே இருப்பேன். அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு. ஒரு உதவி இயக்குனராக ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறதோ, ஒருத்தங்க புத்தகம் படிக்கிறதோ, எது அவங்களோட கதை களத்துக்கெல்லாம் உதவுது அப்படின்ற மனிதர்கள் அவர் இன்னைக்கு நான் இங்கே பார்க்குறேன். அதாவது உலகம் ரொம்ப சின்னதாக நினைக்கிறேன். இந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் யூ. ஸோ தட் வே டுடே மை யூனிவர்ஸ் ஹேட் ரெஸ்பாண்டட் டு மீட் மிஸ்டர் ராஜமுருகன். லெனின் பாரதி சார், மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அப்படி ஒரு நம்பிக்கை பார்த்துட்டு, படத்தை பார்த்துட்டு அவரை பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அவரே பார்க்குறீங்க. அவங்க 3 பேரையும் பார்த்து ஜெய்பி சார், உங்களுக்கு என்னுடைய வணக்கம். முதல்ல அதாவது இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, the enemy of art is absence of limitation. அதாவது நமக்கு எல்லாமே கிடைச்சி அதை சாத்தியமாக்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சிலது நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் அதை சாத்தியமாக்குறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கிறதுக்கான படம் தான் ஜென்டில் உமன் நான் பார்க்குறேன். இதற்கான முதல் படி எனக்கு இந்த படத்திற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கான முதல் காரணம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு
ஸ்ரீதரன் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீதர் இங்கே காத்தவராயன். அவர் வழியாக தான் எனக்கு ஜோஷுவா பழக்கம். ஒரு சத்தியமான உண்மை, ஜோஷுவா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம். நிறைய உதவி இயக்குநர்கள் கதையெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க, கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை சாத்தியமாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நான் எனக்கு கிடைக்கிறத வச்சு நான் அதை எப்படி சாத்தியமாக்குறேன் அப்படின்னு அதை எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு உதவி இயக்குனராக நான் பார்த்து இன்னைக்கு இயக்குனராக இருக்கிற ஜோஷுவா தான். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஜோஷுவா டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா நான் சில இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பட்ஜெட்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கான சவால் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லிமிடேஷனுக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த லிமிடேஷனுக்குள்ளார எனக்கு அது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 இயர்ஸ், அந்த 20 இயர்ஸில் என்ன நான் பேக் பண்ணிக்கணுங்கிற படமாக நான் பார்க்குறது ஜென்டில்மேன் அக்கா பார்ப்பேன். அதாவது என்ன தட்டி கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்படல, இது இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார என்னால் இதை சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு அப்படி ஒரு சாத்தியத்தை எனக்கே கற்றுக் கொடுத்த ஜோஷுவா தான். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க. நம்ம ராஜ்முருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்துலையும் பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து நான் ஹெக்டர்லேருந்து போகலான் இங்கேருந்து. சாரி, என்னது காத்தவராயன், ஏன்னா எங்களுக்கு ஹெக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேற என்ன பேர் இது, ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால், நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்டமணி சார் யாரே காத்தவராயனா, அந்த காத்தவராயன் தான் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஹெக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட் டைம் ஹெக்டரை ஷூட் பண்ணுறேன், இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சாரு, அப்படியே உடனே ஃப்ரெண்ட் ஆனோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீட் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஜோஷுவா வந்து நான் இந்த ஜென்டில்மேன் பார்த்தீங்களா, திருப்பி அந்த மாதிரி ஜென்டில் உமன், ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அந்த அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஷுவா ஜென்டில் உமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான், ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா. நான் சொன்னேன், பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது, கொஞ்சம் பயமாக. ரீவெல்டட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும்ல, பேய் படமா இல்லை இது ரத்த பிளட்டு அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷுவா. நீங்கள் தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் எங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு, ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷுவா நான் எப்படி பண்ணேன், ஜோஷுவா நானும் ஒரே ஏரியா, நான் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷுவா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஷுவா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷுவா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷுவா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன், சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில்மேனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோட பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ள இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அந்த அதே கண்கள் நான் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி என்னடா இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானன் படங்கள்லாம் ஒரு இம்பேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷுவாவை நான் பார்க்குறேன், ஜோஷுவாங்களை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த ஒரு இம்பேக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சிலர்டைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டான அது நம்மளோட வாழ்வியல்லே இருக்குது. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷுவா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு அப்போ ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்களானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோஷா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிவிடுமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை அது நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா உமன் மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமன் இன்னொரு உமன் எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அந்த 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 இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காரு. யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணனுக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து